இது தலையில்லா தெய்வம் ஒன்று இருக்குது. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதுன்றாயா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதுன்றாயா, நீங்க ஆற்று வெள்ளம் போல நெஞ்சு ஓடுறாயா, ஏய் நெஞ்சம் உண்டு. காட்டுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எதிர்பார்க்கல. சரியான உப்பு தண்ணி. மயிலோடையும் மீனோடையும் இதில் முருகன் வீட்டில் காணக்கூடியமா இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஐயா கண்ணே கலங்கிட்டு தான் இங்கே வந்து பஸ் எடுத்து ஜாழ்ப்பாணம் டவுன் எல்லாம் ஈஸியாக போய் வரலாம். என்ன பார்த்து பார்த்து நல்ல பிரம்மாண்டமாக கட்டி இருக்கணும். என்ன மதனாம் பூஞ்சனம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே. என்ன காசு கொடுக்க கொண்டு போறா? இதெல்லாம் மக்கள்கிட்ட காணி உள்ளுக்கு நிறைய தென்னைகள் நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல காத்தோட்டமா நல்ல அளவான ஒரு சின்ன சர்ச் உண்டு. ஆனால் இது பிள்ளையான வேலை எங்களை மீண்ட விலை சொல்லணும். இந்த கோயில் பூட்டி இருக்கிறபடியே நாங்கள் உள்ளுக்கு போக முடியல. உறவுகளை நான் தான் கூட டிடி விளாக்ஸ் இடம் கூட நான் பார்த்தீங்கன்னா தீவிர வீடியோலாம் போட்டிருப்பேன். சில பேர் மறந்துருப்பீங்க, சில பேர் அடையாளம் மாதிரி இருக்குன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா சாடி தர முடியும், சொந்தக்காரங்க எல்லாம் வீடியோ பார்த்துட்டு போய் மாட்டி விட்டுட்டீங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா வீட்டை தலைமுடிக்க விட்டுறா, ஆடியோ விட்டுறான்னு சொல்லி வீட்டை சண்டையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெட்டிட்டு வந்து நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு யாரும் நினைச்சு நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க, இல்லாட்டி வீடியோ பார்க்காம போவாங்க. அது யாரா அப்படின்னு தேடாங்க, எங்கடா வீடியோவில் வந்தவன காணையிலேன்னு சொல்லி. அது நான் தான். அதை பார்த்தீங்கன்னா நாங்கள் தீவிர வீடியோலாம் போட்டிருப்பேன். நேரந்தன, சிரவனை, உருவாத்துறை, வேலனை, சுருவிலன்னு சொல்லி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு போடணும். அது மட்டும் இல்லாமல் வசாவிலான்னு போட்டாங்க, புன்னாலைக்கட்டுன்னு போட்டாங்க. வசாவிலான் புன்னாலைக்கட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த தொடர்கள் எல்லாம் தொடர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா காங்கேசன் துறை. காங்கேசன் துறையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வெளிச்ச வீடு பார்த்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் வெளிச்ச வீட்டுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வீடு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. எனக்கு இப்போ கூட அந்த வீடு அப்படியான வீடு கட்டின சொல்லி தெரியும். அந்த வீட்டை போய் நிற்க இடம் முடியாத சந்தோஷம், தனி வடிவு அந்த வீடு. அப்போ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ பதிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வார வழியில் ஆர்மி கேம்ப் இருந்த கேம்ப் என்ன மக்களோட காணிகளை பிடிச்சி இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ப் ஆகி வச்சிருக்கேன். வந்து 2000-3000 ஏக்கர் கிட்ட பிடிச்சி வச்சிருக்காங்க. 2000-3000 ஏக்கர் கிட்ட ஆமிக்காரங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்து வந்தாங்க. வார வழியில மக்கள் தென்ன தோப்பு எல்லாம் உள்ளுக்கு இருக்க காணக்கூடிய மாதிரி இருந்தது, பழைய வீடுகள் இருக்க காணக்கூடிய மாதிரி இருந்தது. சில விடயங்கள் பார்த்தீங்கன்னா கவலையும் ஏற்படுத்தினது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட கோயில்களை நாங்கள் வீடியோ பதிவு செய்தாங்க. புயல் நிலையம் அது இதுன்னு சொல்லி நாங்கள் வார வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் பதிவு செய்து வந்தாங்க. இடையில பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் சந்தையை காட்ட வேண்டிய அவசரத்தில் கொஞ்சம் இடத்த விட்டுட்டு நாங்கள் ஓடி தொடர்ந்து மீன் சந்தைக்கு போயிட்டோம். நாங்கள் மீன் சந்தையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நான் சொன்னா நீங்க வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழைய முருகன் கோயில் ஒன்று இருக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு அழகான கோயில். சொல்ல வேணும், பக்கத்திலே பிள்ளையார் கோயில் இருக்கு. ஆனால் பிள்ளையார் கோயிலை வடி வச்சிருக்கீங்க. தம்பி முருகனை வந்து நீங்கள் இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, அதுக்காக நீங்கள் கோவப்பட்டு இந்த வீடியோ பார்க்க போகக்கூடாது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில், மாணிக்க பிள்ளையார் கோயில் சொல்லி பிள்ளையார் கோயில் ஒன்று இங்கே இருக்குது. அந்த கோயிலை வீடியோ எடுத்துனாங்க. வந்து மயிலட்டி இருக்கு. அந்த கோயிலை வீடியோ பேசினாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க பிள்ளையார் கோயில் அருகாமையில் முருகன் கோயில் உண்டு, பழைய முருகன் கோயில் உண்டு. அவ்வளோக்கு அழகான கோயில். அந்த காலத்தை பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் வச்சு அமைச்சிருக்கோம். என்ன அவ்வளோக்கு அழகான முருகன் கோயில். அங்கே சிலைகள் எல்லாம் தலை இல்லாத சிலைகள் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் நாங்கள் வழியாக பதிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மயிலட்டி துறைமுகத்துக்கு போனால் அதில் தொடர்ந்து பாருங்க பழைய வீடுகள் நடத்துகிறாங்க. நிறைய விடயங்கள் பார்த்தீங்கன்னா காணொலியில் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ பார்க்குறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். போன வீடியோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பண்டித்தலட்சி அம்மன் கோயில் நான் உங்களுக்கு வீடியோ பதிவு செய்து போட்டிருப்பேன். அப்போ போட்ட கமெண்ட்ஸை நான் வாசிக்கிறேன். என்ன யாருமே வீணான்னு சொல்லி போட்டிருக்கேன். அமேசிங் vlog. ஐ ரிமெம்பர் கோயிங் டு டெம்பிள் வித் அம்மம்மா. தனக்கு ஞாபகம் வருது, அம்மம்மாட கோயிலுக்கு போனது ஞாபகம் வருதா. ஹோப் டு விசிட் திஸ் டெம்பிள் பை நெக்ஸ்ட். அவர் நம்புறாம அடுத்த முறை அந்த டெம்பிளுக்கு போவேன்னு சொல்லி வீணான்னு சொல்லி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாரதான்னு சொல்லி மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் நிகழ்ச்சி நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றது, வாழ்த்துக்கள். நேரந்தனை வடக்கு மாவடியை காட்டு தோட்டங்களை ஒருமுறை காட்டும், அங்குதான் பெருந்தோட்ட புகையிலை தோட்டங்கள் செய்கிறார்கள் சொல்லி போட்டிருக்கணும். கட்டாயம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் அதுகளெல்லாம் பார்க்கல. உண்மையை பார்த்தீங்கன்னா ஒரு வார சனி எப்படி நான் போவேன் போய் அந்த இடங்கள்லாம் பார்ப்போம். சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வழியாக வீடியோ பதிவு செய்து போடுறேன். அச்சோதி என்ன அடிக்கடி கமெண்ட் பண்ணுறீங்க, உண்மையாக சந்தோஷமா. அடிக்கடி நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க, உண்மையாக சந்தோஷம். என்ன அந்த வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொண்டு இருக்கேன். அண்ணா கும்புற அடையாளம் போட்டு ஸ்மைல் ஒன்று போட்டு வச்சிருக்கார். அடுத்தது பாக்கியநாதன் திருவாசகம்னு சொல்லி ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணிருக்கார். ஓம் சக்தி, இன்றைய மட்டுவில் அம்மன் கோயில் பொங்கல் பதிவை பார்த்தோம், பதிவு மிக அருமை. உங்கள் முயற்சிக்கு உங்கள் முயற்சிகள் வரவேற்கத்தக்க உங்கள் பதிவுகளை எல்லோரும் தேடி பார்க்கும் காலம் வெகு சீக்கிரம் கிட்டும். நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நன்றியா? நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. அது எங்கள்ட ஆசையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு அரோகரான்னு சொல்லி சிவகுமரன் போட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோன்னா தொடர்ந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து எங்களுக்கு கமெண்ட் எல்லாம் போடுறீங்க. உங்களை மறக்கவே முடியாதுன்னா அவர் பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் ஐ விசிட் 1974 1974 5ஆம் தேதி ஏப்ரல் வந்திருக்காராம் அண்ணா போட்டிருக்காரு. பல வருடங்களுக்கு முன்னாடி அண்ணா வந்திருக்கார். அண்ணா எல்லாரும் கமெண்ட்ஸும் பார்க்குறேன், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் தான் உங்களோட டிடி விளாக்ஸ்லாம் பேர் அடையாளம் மாறிட்டேன்னு சொல்லி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். போகிற எல்லா வழியாக வீடியோக்களை பாருங்க. ஏதும் குறை நிறையா சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ நாங்கள் போகிற ஹாலியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிடிக்கலன்னு சொல்லி போடுங்க. அதுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வீடியோ பார்க்க ஆப்பாங்க, கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்களை போகலாம். இந்த வீடியோ என்ன அவன் சொல்லி பார்க்கலாம். இவர் சொல்ல மறந்துட்டு, இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நேம்லாம் வச்சிருக்காரா? என்ன பேர்? ரது விளாக்ஸ், ஜெஃப்னா ரதுன்னு சொல்லி இவர் யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கார். இப்போ தான் தொடங்கினவர். அவருக்கு போய் கூட பலத்த ஆதரவுகள் கொடுங்க. பலத்த ஆதரவுகளை கொடுத்து அவரையும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றி விடுங்க. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியான் விளக்க பார்க்கலாம். என்ன ஓகே, என் குரல் என்ன சொல்லிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நான் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் கேகேஎஸ் ரோட் தொங்கலுக்கு வந்துட்டோம். வெளிச்ச வீடு ஒன்று இருக்குது, அதையும் காட்டிக்கொள்கிறேன். என்ன இது 1893ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. இங்கே இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 14 மைல்கள் பார்த்திங்கன்னா அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பிரித்தானியற்ற ஆட்சி காலத்தில் இங்கே கட்டப்பட்டது. இந்த லைட் ஹவுஸை பார்த்திங்கன்னா 2015 அளவில் புனரமைச்சிருக்கணும். உண்மையிலேயே பார்த்திங்கன்னா மேல்தளம் நான் நினைக்கிறேன் இரும்பால் செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லி, ஆனால் இன்னும் கரல் பிடிக்காமல் இந்த உறுதியாக நிற்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தது உயரத்தை, சரியான உயரம் பாருங்க. இதுதான் கேகேஎஸ் பீச்சுக்கு அருகாமையில் உள்ள லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸுக்கு பின்னால் கேகேஎஸ் பீச் இருக்குது. இதில் கேகேஎஸ் பீச்சுக்கு அருகாமையில் இதில் கேகேஎஸ் பீச் வளாகத்தில் இது பூங்காவும் இருக்குது. இதுதான் கேகேஎஸ் லைட் ஹவுஸா, சரியான உயரம். இது 1892ஆம் ஆண்டு அமைச்சிருக்கிறேன். பக்கத்திலே லைட் ஹவுஸ் வில்லா இருக்குது. சரியான நாங்கள் வலிக்கிடுவோம். இந்த லைட் ஹவுஸ் இந்த கேகேஎஸ் பீச்சுக்கு அருகாமையில் இதில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வீடு. இங்கே போலீஸ்காரன் முன்னே இருந்தவங்களாம். சரி, நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன இந்த வீட்டையும். உண்மையிலேயே பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. ஒவ்வொரு சுவர்களும் நல்ல அகலமான சுவர்கள். அந்த காலத்தில் என்ன மாதிரி இந்த வீட்டை அமைச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க. அப்போ சீமந்துகள விலையில் இருந்து எல்லாமே குறைவு தானே நினைக்கிறேன். அந்த காலத்தில் நல்ல பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறேன். ஓடுகள் எல்லாம் இல்லை. இங்கே மேல்தளம் இருக்குன்னு. சரி, அதையும் நாங்கள் பார்ப்போம். இதில் அப்படி ஏறித்தான் மேலே போகணும். இதில் இந்த தூண்களை பாருங்க, எல்லாம் வெடிச்சிருக்குது. அந்த காலத்து பெல்கனி கிட்டத்தட்ட ஒரு முற்றம் மாதிரி இருக்குது, சின்ன முற்றம் மாதிரி. மேலே உள்ளாக்கள் அது இதில் காற்று வாங்கக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா இதில் அமைச்சிருக்கிறோம். மேலே இருந்து பார்க்கும்போது இந்த லைட் ஹவுஸை பார்க்கலாம், அங்கே பீச்சை பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு அழகான இடம். உண்மையிலேயே இந்த காலத்து டிசைனை விட அந்த காலத்து டிசைன் இன்னும் அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இதில் அரச மரம் நிற்குது. சரி, இங்கே ஒரு ரூம்ஸை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். உண்மையிலேயே கட்டினா இப்படி ஒரு வீடு கட்டணும். சட்டப்படி இருக்கு. நாங்கள் தொடர்ந்து போவோம்.
இதில் கேகேஎஸ் பீச் வருது. இதால் தான் நாங்கள் பீச்சுக்கு போகணும். இதில் கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இது ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்குது. அதுக்கு அருகாமையில் ஒரு கோயில் கூட இருக்குது. இந்த கோயிலை போய் பார்ப்போம். என்ன கோயிலை பாருங்க. இதான் காங்கேசன்துறை முத்துமாரி அம்மன் ஆலயம் முதலி வளவன்னு சொல்லி அழைப்பினம். இந்த ஊரில் வசிச்சாக்க இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இதில் மணிக்கோபுரம் இருக்குது. இங்கே தண்ணி வசதி இல்லாமல் இருக்குது. இல்லை டப் பூட்டி இருக்குன்னா கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் வசந்த மண்டபம். வசந்த மண்டபத்தில் அம்மாளாச்சி இதில் வீட்டு இருக்கிறா. இதில் வைரவ பெருமான் வீட்டு இருக்கிற. இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிற. இதுலேயும் அம்மாளாச்சி வீட்டு இருக்கிறா. என்ன கோயிலுக்கு அருகாமையிலேயே இதில் ரயில்வே ரெக் இருக்குது. ஐயரா நிற்கிறார். இந்த பொங்கல் போலையா? பொங்கல் அண்டைக்கு யூடியூப் சேனல். நீங்கள் இந்த ஊரா? அதில் ரயில்வே தண்டவாளத்தில் முதலாவது கோயில் ஒரு பழைய காலத்துக்கு முதல் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் அந்த மாணிக்க மண்டவர், தந்தையா மாணிக்க மண்டவர் கொண்டு வந்து இது ஒரு சின்ன ஒரு கொட்டில் கட்டி ஓலையாறு ஒரு சின்ன கொட்டில் கட்டி இதில் கோயில் நடத்தி வந்தவர். அது பிறகு மகன் பஞ்சாட்சலிங்க மண்டவர் கோயில் கட்டி நடத்தி கொண்டிருக்க இந்திய நாமியால் சுடப்பட்டு செத்தப்பட்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அவருடைய உறவினரா? மருமகன். இப்போ அவர் இந்த பக்கமாக பெருசாக ஒரு கோயில் கட்டியிருந்தது. இந்த யுத்தத்தால் முழுதாக அழிவடைஞ்சு முழுதாக ஒன்றும் இல்லாமல் அழிவடைஞ்சு ஊர் மக்களாக சேர்ந்து அவர் இந்த கோயில் இப்போ கட்டி தந்து நல்ல மாதிரி நடந்தது. உலகம் பழமையான கோயில் இது. இது நினைக்கிறோம் 20ஆம் ஆண்டு அப்படி 1920. அதுக்கு முற்பட்ட அதுக்கு முற்பட்ட காலம் தானே. அது இந்த பரம்பரை 3 பரம்பரை. ஓகே. இந்த அம்மன் உருவான வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அம்மன் உருவான வரலாறு என்றால் கும்பகோணத்திலிருந்து ஐயம்பிள்ள குருக்கள் என்றவர் கொண்டு வந்து கீரிமலையில் இருக்கிறவர் தற்பானந்த குருக்கள் ஐயம்பிள்ள குருக்கள் என்று 2 சகோதரங்கள் அவை கொண்டு வந்து அந்த கோயிலில் 2 விக்கிரகம் கொண்டு வந்திருக்கணும் கும்பகோணத்திலிருந்து முத்துமாரியம்மன். அதில் ஒரு அம்மனே கீரிமலை அம்மன் கோயில் இருக்கு முத்துமாரியம்மன் கோயில் கடற்கரையோட. அதில் ஒன்று சகோதரம் ஸ்தாபித்தது ஐயம்பள்ள குருக்கள். இந்த இதை கொண்டது இங்கே இந்த ஊருக்கு ஒரு கோயில் இல்லையன்ற காரணத்தால் அவர் இதை ஸ்தாபித்து அவர் தான் எங்களுக்கு புரோகித குருக்களாக இருந்து வந்த ஆதி காலத்திலிருந்து. அதுக்கு பிறகு உருத்திரபுரீஸ்வர குருக்கள் என்றவர் அதுக்கு பிறகு செய்து வந்தவர். அவற்றுக்கு இப்போ கொஞ்சம் வருத்தம் காரணமாக இப்போ பிராமண குருக்கள் அவைகள் சிறப்பாக செய்யணும் நல்ல மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்த என்னென்ன ஐயா சொல்றது? காங்கேசந்திர முதலி வளவு முத்துமாரியம்மன் கோயில். சரி, ஓகே, நன்றி ஐயா. ஓமாம். ஐயாக்கு என்ன பேர்? கந்தசாமி சந்திரலிங்கம். ஓகே, சரி. உங்களுக்கு எப்படி சொன்னா தெரியும் இந்த ஊராக்களுக்கு? அம்மன் கோயில் ஐயா. ஓகே. இதுதான் இந்த தேர்ந்த முடி. ஓகே. இது வந்து தேர்காரர் வந்து 2 கனடாவால் தேர் செய்கிறதுக்குண்டு தேர் திருவிழாவுக்குண்டு அதை சொக்கலிங்கம் கொடுப்பார். அப்போ அதை வந்துருந்தால் அந்த தேர் கட்டித்தாரவர் அண்டைக்கு சொல்லி போட்டார் தனக்கு நேரம் இல்லை தான் கட்ட மாட்டேன்னு வேறு கோயிலுக்கு போகிறனுண்டு. அப்போ வேறு அவே கடகடன்ட்டு வேறு ஆக்களை பிடிச்சி திடீரென்று இந்த ஒரு தேரை ஒரு 8-6 மணி நேரத்தில் உருவாகி அடுத்த நாள் ஓடினது. அங்கால பக்கத்தில் தேர் நண்டு தேருக்குரிய கீழ்த்தளங்கள் எல்லாம் அந்த அதில் விட்டுருக்கு. இதை மேலுக்கு போட்டு தேர் ஓடினா அது ஒரு உண்மை.
அதான் புதுமை அவையும் அப்படி யாரும் உடனே செய்யலாதுன்னு கஷ்டம் அவையும் சந்தோஷமா இப்போ போய் இறங்கிட்டு நான் நிஜம் பார்க்க முடியாத விடையவன் அவர் அந்த சாத்துப்படி செய்கிறவர் தான் உடனே மாட்டேன்னுட்டார். அது பெரிய கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அப்படி ஒரு பெரிய அம்மாளாச்சி நாங்கள் எங்கே செய்கிற அம்மாளாச்சியால் உருவாகி சப்பரம் 1 ரூபா தேர 1 ரூபா கடற்கரையில் இந்த வீட்டில் கடற்கரையில் தீர்த்தம் நடக்கிறது. ஒவ்வொரு வருஷம் நடக்கிற மாசி மாதத்துக்கு தீர்த்தம் நடக்கிறது. பன்னெண்டு திருவிழா நடக்கிறது. பன்னெண்டு திருவிழா காலமே அவசரம் அன்னதானம் இரவு சாமி சுற்றி வந்து இரவு சாப்பாடு இல்லை எல்லா திருவிழாக்காரரும் ஒத்துழைச்சி வடிவா செலவழித்து இன்னும் செலவழித்து செய்வோம் என்ன எல்லாரும் வெளிநாடு தான் ஒரு தரஞ்சே இல்லை. இந்த கோவிலுக்கு திருவிழாவோடு சம்பந்தப்பட்டது எல்லாரும் வெளிநாடு தான். அதில் இருக்கிற எழுந்தருளி இங்கே உடைச்சிட்டாங்க கோயிலை. இந்த சொக்கலிங்கம் குடும்பம் பண்ணவே கோயில் கட்ட முதல் கொன்றோணும் அம்மன்ட்டவே அப்படி உடைச்சாச்சு. உடைச்சிருந்தால் இல்லை அப்படி புதுமை இருக்குது. இல்லை புதுமையும் அவியாளுக்கு நம்பிக்கை. முழு திருவிழா வெங்கடை அம்மன் கோயிலுன்னு தான் இதை சொல்கிறார். சரி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கண்ணே கலங்கிட்டுதா என்னண்டா இப்படி ஒரு அந்த அந்த புதுமை இருக்கு. அவையும் அந்த நானே கவலை தானே ஐயா நானே எதிர்பார்க்கல. நாங்கள் வேற நிலம்தான் கிடந்தது இப்படி ஒரு நிலம். அந்த நிலத்தில் முன்னம் இது செய்தே வச்சிருவோம். இதில் நாங்கள் அதை இதை விட உள்ளுக்கு ஒரு இது இருக்குது. நாங்கள் வேற இதில் ஒரு பெரிய ஒரு அரசன் உண்டு. அந்த அரசுக்குள்ள தான் அந்த உள்ளுக்கு இருக்கிற சூலம் இருந்தது எங்களுக்கு. ஒரே ஒரு சூலம் மூலஸ்தானத்தில் பார்ப்பீங்க. அந்த அதுதான் மூலஸ்தானத்தில் இருந்து எடுத்து அதில் இருந்து சாவித்து செய்து கொண்டிருந்த நாங்கள் சேர்ந்து காட்டினது. சரி ஐயா சரி. இந்த மூலஸ்தானத்தில் ஒரு இது இருக்குது. ஓகே அப்படி அந்த நம்பிக்கையான ஆட்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆட்கள் கட்டி தந்தது. அது சின்னத்திர குடும்பம். அதில் போட்டிருக்கு நம்ம கதிரிப்பிள்ளை குடும்பம் மட்டும் ஒவ்வொருத்தர் அந்த இன்னும் என்னென்ன கட்டாண்டு கேட்டுக்கொண்டு தெரியணும். இடம் இல்லை. சூழத்தை மூலஸ்தானத்தில் சூழத்தை வீடியோ எடுத்தாருங்களா ஐயா? மூலஸ்தானத்தில் உள்ள சூழத்தை வீடியோ எடுக்க போகிறார். இதான் ஓ ஓகே. அதான் அம்மன் அந்த உருவத்தோடு இருந்ததா? ஓகே. பின்னால் இருக்கிற சூழம் என்ன? ஓகே. சரி சரி சரியா நன்றியா. அரச மரத்தின் உள்ள ஒரு பொந்து கை இருந்தார். அதை எடுத்து தான் நாங்கள் சென்று அதில் இருந்து கட்டி கட்டி. சரி ஐயா நன்றியா நன்றி. ஓகே நிறைய விடயங்க சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கு. அதே வந்து வீடியோ எடுக்க வரேன் நாங்கள். சின்ன கோயில் ஆனால் அங்கால காணி இல்லை இங்கால காணி இல்லை. அந்த புதுமையும் அந்த அதிசயங்கள் தான் முக்கியம் என்ன. ஆனால் அந்த காலத்தில் சின்ன கோயிலாக இருந்தாலும் மன நிம்மதி இருக்குது. இந்த கோயிலுக்கார உண்மையாகவே மன நிம்மதி ஒன்று இருக்குது. அதில் தான் இருந்தது முதல் கோயில். 2ஆம் கோயில் இப்போ 3ஆவதாக கட்டி இருக்கு இந்த கோயில். ஓகே ஓகே. முதல் கோயில் தண்டவாளத்தில் இருந்து அது வந்து அதில் இருந்து இப்போ இந்த அதை கொண்டு வந்து இங்கே வச்சு இந்த பக்கமாக இருந்து இந்த பக்கத்தில் இருந்த பஞ்சாயத்து கொண்டவர் கட்டி இப்படித்தான் கட்டி வந்தார். அதோட பிறகு சேர்ந்து ஊராக்கள் நான் இதை கட்டுறேன் நீ இதை கட்டுறேன்னு ஒரு தரம் கையை விடாமல் வந்து கட்டி தந்து சிறப்பாக நடக்குது. சரி ஓகே பை பை பை. ஓகே சரி சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. கிணத்தையும் காட்டி கொடுறேன். இங்கே தண்ணியை பார்த்ததோ அதில் மேலேயே நிற்கிது தண்ணி. சரி தொடர்ந்து போ. இங்கே இதில் புத்தர் சிலை வச்சு வணங்கி இருக்கணும் போல் இராணுவத்தை இருக்கும்போது போயிட்டு இருந்தானே அவர் போகும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா அகற்றிட்டு போயிருக்கணும். சிலைகள் எல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா. இதான் காங்கேசன்துறை புகையிரத நிலையம். காங்கேசன்துறை ஸ்டேஷன் விரிச்சோடி போயிருக்குது. உண்மையிலேயே கொழும்பு அனுராதபுரம் அங்காள பக்கம் எல்லாம் தொடர்ந்து பிஸியாக இருக்கும். தொடர்ந்து ரெயின்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இங்கால பார்த்தீங்கன்னா
ஒரு ரெயின் 2 ரெயின் தான் ஓடும். விடியக்கிழமை கொண்டு வரும், நைட்டு கொண்டு வரும், அப்படி தான் வந்து கொண்டு வந்து போகும். அதில் பார்த்திங்கன்னா பெருசாக பிஸியாக இருக்காது, இப்படி விரிச்சோடி போய் தான் இருக்கும். இப்போ முதல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொழும்பு வரைக்கும் ரெயின் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு ரெயின் இல்லை. இங்கேருந்து அனுராதபுரம் மட்டும்தான் போகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்டா அந்த பாதை வேலைகள் செய்கிறபடியாக இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு ட்ரெயின் இன்ஜின் நிற்குது, அங்கால இன்னும் ஒரு ட்ரெயின் நிற்குது பாருங்கள், பெட்டியோட நிற்குது. இது தனி இன்ஜின் மட்டும் நிற்குது. இதான் காங்கேசன்துறை ரயில்வே ஸ்டேஷன். இந்தா இதில் நேரம் ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ நேரம் அதிகாலை 8:01. உண்மையிலேயே நல்ல வடிவாக இந்த ஸ்டேஷனை வச்சிருக்கீங்கன்னா பாருங்க. அந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் எல்லாம் இதில் ஒரு டஸ்ட்பின் ஒன்று வச்சு இதுக்குள்ளே போடினோம். இங்கே கண்ணாடி ஒன்று இருக்குது, பார்த்ததோ? ஹே, நாங்கள் போய் வரும்போது இதிலேயே முகமெல்லாம் பார்த்து கொள்ளலாமா? அப்படியா பாருங்கோ. ஓகே, இங்கால அழகுக்காக பூக்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அந்த பிளாஸ்டிக் பூக்களா இங்கால பார்த்ததோ? சாடிகளில் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். இது பாருங்க, மணி பிளான்ட். இங்கால நல்ல பூக்கண்டுகள் வச்சிருக்கணும். இப்போ வடிவாங்களை காங்கேசன்துறை ரயில்வே ஸ்டேஷனை காட்டியிருக்கிறேன், பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இங்கே வேறு என்னென்ன இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். போமா. இதான் காங்கேசன்துறை பஸ் ஸ்டாண்ட். ட்ரெயினில் வாராக்கள் இங்கே வந்து பஸ் எடுத்து யாழ்ப்பாணம் டவுன் எல்லாம் ஈஸியாக போய் வரலாம். என்ன இதில் ஆமிக்காரங்கள்ட ஹோட்டல் ஒன்று இருக்குது, டல்சவெனா ஹோட்டல். ஐயா பார்த்ததோ? நல்ல தொப்பியோட ஆள் வந்து மீன் வித்து கொண்டிருக்கிறாரா? ஐயா வணக்கம். வணக்கம். என்ன நடக்குது? மீன் பட்டி கொண்டிருக்கிறேன். எங்கே இந்த மீனெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தது ஐயா? மயிலடி 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 தான். மயிலடி இந்த அளவில் மயிலடி தான். மற்றபடி எங்க எடுக்கிறது? எல்லா இடமும் போகிறது. மயிலடி, வராளி, ஊரணி. கொண்டு வந்து நீங்களே வெட்டி கொடுக்குறதா? வெட்ட கேட்குறாங்களே வெட்டுவேன், மற்றபடி வெட்டுவேன். வெட்டி கொடுத்தா அந்த கூட மீனை நாங்கள் சேல் பண்ணலாமே, விற்கலாமே. ஓகே, நீங்கள் அன்பாக இருக்கும். இங்கே 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பண்ணலாம். உண்மை கதை உண்டு. என்ன பாருங்க, அழகா மீன் வெட்டுறாரா? அப்போ எத்தனை மணிக்கு சந்தைக்கு போகிறது? சந்தை இல்லைன்னா இப்படியே கோல் அடிச்சு ஏரியா இல்லை, சந்தையில தான் எடுக்கணும் மிரக்கறியை, விஷயம் சாரி மீனை. இல்லை, நான் இப்படியே விற்று விற்று போவேன். சந்தையில் எடுத்துக்கொண்டு வந்து சந்தைக்கு எத்தனை மணிக்கு போகிறேன் நீங்கள்? மீன் எடுக்க வாங்க போதானே? 6 மணி 6 மணி 7 மணிக்கு எல்லாம் எடுத்து முடியும். எத்தனை மணிக்கு விற்று முடிப்பீங்க? 12 மணி. 12 மணிக்கு முடிஞ்சிடும். சில வேலையில் 1 மணியும் செல்லலாம். சரி, நான் கேட்க கூடாதான், இதுக்கு கேட்குறேன். சரியோ? ஏன்டா உண்மையா எவ்வளவு ஐயா உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? இப்போ சொல்லிடலாம். இப்போ கொஞ்சம் என்ன, இப்போ நான் யுவப்படுத்தி சொல்லிடலாம். ஏன்னா இப்போ விரதம் ஒன்று இருக்கு. என்ன பங்குனி சிங்கல் சைப்ப காரக்கூடிய விரதம் ஒன்று நடக்குது. பங்குனி திங்கள். அப்போ அதான் இப்போ திங்கள் போகிறேன், ரசப்பா போகிறேன். இன்றைக்கு தான் போயிருக்கு. அந்த நாளில் மீன் கூட விலை குறைவாக இருக்கு மீனுகள். இல்லை இல்லை, மீன் பாடு குறைவு, அதனால மீன் விலை. இந்த வாழை இந்த விலை 800 ரூபாய் கிலோ. இன்றைய விலை 800. அப்போ என்னென்ன மீன் எடுத்துக்கணும் வந்த நீங்கள் ஐயா? நான் எடுத்தது எல்லாம் கலவை, வாழை, சிலாண்டி, நண்டு அப்படிங்கெல்லாம் கலந்து. காகம் விடுதில்லை போலையா? சுற்றி வர நிற்கணும் வாக்கலா? ஐயாக்கு எத்தனை வயசு? எனக்கு 63. என்ன பேர் ஐயா உங்களுக்கு? எனக்கு அரியபுத்திரன். அரியபுத்திரனோ?
அதிகமாக ஆடாதான் இருக்கிறீங்களா? இது மட்டும் இல்லை, வேறு வேறு யாருக்கும் செய்கிறேன். நிச்சயம் தெரியுமா? இல்லை இல்லை. பெரிய மருதி முள்ளவர் சந்திக்கல ஓகன் இசைக்குழு அமைச்சிருக்கோட நாடகங்களை செய்கிறேன். நாடகங்களும் செய்கிறீங்களா? வேறு 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 அம்சங்களை செய்கிறேன். மரண அறிவிக்கிறேன், சிவகாரங்கள் படிக்கிறேன். மல்டி டேலண்ட் இருக்கேன் ஐயாக்கு. டேலண்ட் இருக்கேன் உங்களுக்கு. மல்டி தான் கூட விட நிறைய டேலண்ட் இருக்கேன் ஐயாக்கு. ஓகே சரி, ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா. என்ன பாட்டு உங்களுக்கு? என்ன பாட்டு? எம்ஜிஆர் பாட்டு தெரியுமா உங்களுக்கு? பாடுங்க. அந்த பிள்ளை போட்டுமே என்ன வைக்கப்படுறீங்க? வந்துட பிள்ளை மச்சான் மகள என்ன செய்கிறது? பாட்டு பாட்டு படிக்கணும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறாயா, நேரம் வரும் காத்திருந்து பாருறாயா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதுன்றாயா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதுன்றாயா, நீ காற்று வெள்ளம் போல இருந்து ஓடுறாயா. ஏய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுறாயா, நேரம் வரும் காத்திருந்து பாருறாயா. ஐயா வாழ்த்துக்கா, நல்லா படிச்சீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே பாய் ஐயா, பாய். ஓகே, இப்படியே ஒரு பக்கத்துக்கு ஆர்மி கேம்ப் இருக்குது. நாங்கள் போகிற வழி முழுக்க இந்த இடக்கை பக்கத்தை பாருங்க, ஆர்மி கேம்ப் தான். இங்கே ஆர்மிக்காரங்கள் இருக்காங்க. இதோட ரயில்வே தண்டவாளம் முடியுதா? இதோட முடியுது. இந்த இடமெல்லாம் இராணுவத்தின் கட்டுப்பாடு தான் இருக்குது. இதுல ஒரு காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இதுல மகா காளி அம்பாள் ஆலயம் இருக்குது. உள்ளுக்கு போய் பார்ப்போம். என்ன நல்ல கடற்கரையோரம் இந்த கோயில் இருக்குது பாருங்க. இந்த தென்னையில் நல்ல தேங்காய்கள் இருக்குது, ஊறுப்பட தேங்காய்கள் இருக்குது. இதில் சின்ன மணி கோபுரம் ஒன்று இருக்குது. இப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் கடற்கரை. சரி, நான் உங்களுக்கு கோயிலை காட்டிக்கொள்கிறேன். நல்ல மஞ்சள் மற்றும் சிவப்பு வர்ணத்தில் இந்த கோயில் அமைச்சிருக்கிறோம். மேலே ஓடுகள் பாருங்க, முன்னாலேயே வாசலில் 2 சிங்கங்கள் இருக்குது. உள்ளுக்கு இதில் அம்மனுடைய சூடம் இருக்குது, அம்பாள் வீட்டு இருக்கிறார். இதில் பாருங்க, குழாய் கிணறு இருக்குது. கரண்ட் இல்லாட்டியும் குழாய் பைப் இருந்தால் நாங்கள் இலகுவாக அடித்து தண்ணி எடுக்கலாம். பாருங்க, நல்ல தண்ணியான்னு சொல்லி பார்க்கணும். முதலாவது இதை தண்ணி குடிச்சு பார்க்க போகிறோம். தண்ணி நல்ல தண்ணி இல்லையான்னு சொல்லி பார்க்கணுமா? உப்பு தான், ஒன்றும் செய்யலை. ஓகே, சரியான உப்பு தண்ணி இல்லை. சில வேலை கடற்கரை பக்கத்தில் நல்ல தண்ணி கிடைக்கிறது. நான் அப்படி தான் நினைச்சினேன். ஓ, மணற்காட்டில் அப்படி தானே பக்கத்துலேயே நல்ல தண்ணி இருந்தது. இது சரியான உப்பு. அது சரி. நாங்கள் கோயிலை பார்த்தாச்சு தானே, தொடர்ந்து போவோம். அங்கே கடற்கரை, உங்களுக்கு கடற்கரை தெரியும் தானே, அதில் நாங்கள் போகையில் தொடர்ந்து போய் நாங்கள் மீன் சந்தையை பார்க்கலாம். நாங்கள் நிறைய மினக்கட்டுக்கு வந்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில வேலை சந்தை க்ளோஸ் பண்ணினா இப்போ உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து காட்டிலாது. குறிப்பிட்ட நேரம் தான் வியாபாரிகள் நிற்கணும். வேண்டாம், டைமுக்கு கொண்டு போய் மீன்களை விற்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கெதியில் மீன் சந்தைக்கு போவோம். என்ன இந்த தையட்டி போராட்டங்கள் எல்லாம் நிறைய பேர் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தையட்டி விகாரம் எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். தையட்டி விகாரைக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால் இதால் தான் போக வேண்டியிருக்கும். பாருங்க, இதுக்குள்ளே அந்த பெரிய விகாரம், சட்டவிரோத விகாரையை அமைச்சு வச்சுருக்கணும். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கால பக்கங்களில்
நிறைய இடம் இராணுவத்தின் கட்டுப்பாடில் இருக்குது. இது இராணுவத்தின் கேண்டீன். இது ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இங்கால பக்கங்களில் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது. இந்த வீட்டெல்லாம் பாருங்க, நல்ல பிரம்மாண்டமாக கட்டியிருக்கு. நம்ம என்ன மாளிகை மாதிரி இருக்குது. போகிற வழியெல்லாம் கேம்புகள் தான். எங்கள பக்கங்களில் வீடுகள் இருக்குது. ஒரு பக்கத்தில் வீடுகள் இருக்குது, ஒரு பக்கத்தில் கேம்ப் இருக்குது. இந்த இடமெல்லாம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்படி நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா இராணுவத்தின் கட்டுப்பாடு தான் இருக்குது. இப்படி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு இராணுவம் தன் கட்டுப்பாட்டில் இங்கே உள்ள பகுதியில் வச்சிருக்கு. இதெல்லாம் மக்களிட காணி. உள்ளுக்கு நிறைய தென்னைகள் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஊறுப்பட்ட தென்னைகள் நிற்குது. கடற்கரை. பெரிய சர்ச் ஒன்று இருக்குது. நாங்கள் சந்தைக்கு போகிறபடியாக இடங்களை நான் உங்களுக்கு வழியாக காட்ட முடியல. வர வழியில் நிறைய இடங்களை மிஸ் பண்ணிட்டேன். சந்தைக்கு போகிறபடியாக இந்த இடங்களை என்னால் வீடியோ எடுக்க முடியலை. சந்தைக்கு போயிட்டு டைமில் தான் நான் மற்ற இடங்களை பார்ப்பேன். இல்லாட்டி அடுத்தடுத்த காணொலிகளில் நான் இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். என்ன இப்போ இந்த கோவிக்கிறேன் இல்லை, நான் இப்போ இந்த இடையில அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன் இல்லை, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் இல்லை. அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் நான் வழியாக காட்டுவேன். பாருங்க, இதில் நல்ல கோயில் ஒன்று இருக்குது. இந்த இடமெல்லாம் இராணுவத்தின் கட்டுப்பாடில் இருந்தால் விடப்பட்டிருக்குதா. யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு ஆத்தக்க பாடசாலை. இந்த இடமெல்லாம் நான் உங்களுக்கு வழியாக காட்ட வேண்டிய இந்த பள்ளிக்கூடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழியாக காட்டணும். என்ன செய்கிறது, மீன் சந்தைக்கு போகிறபடியாக காட்ட முடியலை. பொருங்க, நான் வந்து பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம்மா. உண்மையிலேயே இந்த பள்ளிக்கூடமே நம்மளுக்கு வடிவாக இன்னும்படியாக காட்டியிருக்கணும் என்ன, ஆனால் காட்ட முடியலை. சரி பார்ப்போம், போயிட்டு வந்து உங்களுக்கு காட்ட முடிஞ்சால் காட்டுறேன்னா. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பலாலி கடற்கரை. இங்கே நிறைய படகுகள் நிற்கிறனா காணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லோரும் இதில் மீன் தெரிஞ்சு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என்ன கடலுக்கு போயிட்டு வந்த படகுகளில் மீன் தெரிஞ்சு இதில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆள் விடாமல் குறைக்கிறாரா. டேய் சத்தம் போடாமல் இருக்கிறா, டேய் சத்தம் போடாத. ஐயா வணக்கம். என்ன நடக்குது? அப்ப எத்தனை மணி கடலுக்கு போனது? நீங்களே நான் ஆள் கடலுக்கு போறதா இல்லாட்டி நார்மல் கடலுக்கு போறதா? சும்மா ஒரு கிட்ட சின்ன கிட்ட கடல் ஒரு 3 மைலுக்குள்ள போகும்.
எத்தனை மணிக்கு வந்த நீங்கள் 6:30 கறி வந்தேன். இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ விலை தெரிக்கிறேன். வெலை செதிக்கிறீங்களே என்ன? இது வந்து விழா வர்றது. அப்போ இன்றைக்கு என்ன மீன்கள் என்னமா எப்படிப்பட்டது? ஒரு 300 ரூபா கொடுத்தது ஐயா. என்னய்யா சொல்றீர்கள்? கறிக்கு வைக்காமல் 300 ரூபாய்க்கு கறி கண்டால் 300 ரூபாய்க்கு விற்கிறது. அது கறிக்கு எடுக்காமல் இல்லை, அந்த மோசம் தானே, மீன் இல்லை, பெருந்தொழிலும் இல்லை தானே. அப்போ சூடிகளும் இல்லை, சூடப்பட்டால் தெரிக்கலாம், சூடையும் இல்லை. அப்போ சிறு தொழிலானே அப்போ போட்டு வந்து இப்போ விலை தெரிச்சு போட்டு நீ பிடிக்க அப்புறம் போகிறோம். எத்தனை மணி போவீங்க தொழிலுக்கு? அதான் 3 மணிக்கு பிரகாரம். காலையில் 3 மணிக்கு காலையில் 3 மணி தொழிலுக்கு இல்லை விடிய போகிறோம். அதிகாலை போய் தூண்டலுக்கு இருக்கிறது. தூண்டலுக்கு வந்து பட்டி அடிச்சு இந்த விலையை படத்து போட இருக்கிறேன். விடிய வந்தாங்களை கூட்டிக்கொண்டு போவீங்களா? விடிய வந்தாங்களை கூட்டிக்கொண்டு போவீங்களா கடலுக்கு? இந்த செத்பத்தில் ஐயா போகணும், வேறு இல்லை. போட்டா தான் இருக்குது. இது கஷ்டமே. இது கஷ்டம். எவ்வளவு தூரம் போவீங்க? ஒரு 3 மைல் அளவுக்கு நான் போவேன். 3 மைல். 3 மைல் சின்னம் தானே. 3 மைல்னா எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? கிலோமீட்டர்னா இப்போ இங்கே இருந்து சொண்டனாருக்கு போகிற அளவுக்கு கூட. 3 மைல்ன்ற கூட போல இல்லை, முந்தி 3 மைல் தானே ஐயா. அது அங்கே இருந்து பலாலி சந்தையிலேருந்து கேகேஷும் 3 மைல், பலாலி சந்தையில் தொண்டவராரும் 3 மைல். சரி, 3 மைல். அப்போ ஐயாவுக்கு உதவி யாரு? ஆமாம். வைஃபா? ஓ பைக். நீங்கள் 2 பேரும் தான் இருக்கிறீங்களோ? வைஃபா அம்மான்னு தான் சொல்றது. இல்லை, நான் அம்மா பைக். பாசம் என்ன? அது பாஜக இப்போ கட்டுனாங்க, இருக்க மட்டும் இருக்கத்தானே ஐயாவும். 46 வருஷம் கல்வி திருமணம் ஆச்சு. 80ஆம் ஆண்டு கட்டுனேன். எத்தனை வயசு ஐயாவுக்கு இப்போ? 66 என்ன? 66 வயசுல யங்கா தான் இருக்கிறீங்க. 12 வயதுல அப்பரோட பாயில தொழிச்சது. பாய் தொழில் முந்தி இருந்தது. மரத்தை பார்த்து தொழிச்சது. நெடுஞ்சி அறிவு. அவ்வளோ தூரம் போவீங்களா? இல்லை, அங்கே நின்று தொழில் செய்கிறது. கார்த்திகைக்கு போனால ஐயா, பிறகு மாசுக்கு தான் இங்கே வருவோம். அப்போ எல்லா தீவுக்கும் நான் போனால் கச்சதீவுக்கும் பாலதீவுக்கு தான் போயில. மற்ற தீவெல்லாம் போகும். நீலங்காடு, காரநகர், ஊராத்துறை எல்லாம் சகல இந்த கடல் கோட்டை கிட்டே எல்லாம் பார்த்தாச்சு. எந்த கடல் ராசா அப்பரோட இருக்கேக்கா பிறகு இல்லை. அப்போ எத்தனை வயசுல மோசம் போனவர்? அவருக்கு எத்தனை வயசு வரைக்கும் மோசம் போனவர்? இப்போ அவருக்கு ஐயாவுக்கு ஒரு இப்போ இருந்தால் 95 வயது கிட்ட. அது செத்து பேர் 5-6 வருஷத்துக்குள்ள சக்கோட்டை செத்து. பழைய ஆக்க அந்த கனகாலம் வாழ வீணம் என்ன? சாப்பாடு அவங்க சாப்பாடு குறைக்கம் புட்டு மரவழிக்கிறாங்க. தான் நாங்களே சாப்பிட்டது தான். நாங்கள் விறகரிசி சாப்பிட்டு தான் தந்தோம். வேண்டாம் நீங்கள் போ, அதாவது நில்லுங்க. வேணும் விறகரிசிகள் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். முந்தின சாப்பாடு ஐயா நல்ல சாப்பாடு. இப்போ அப்படி இல்லை. இப்போ கொக்கோ கோலாவும் குத்துறது சிம்பிளா முடிச்சு விட்டார் ஐயா. குடிச்ச உடனே என்ன இருக்கிறதா? நல்லா. சரி ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. பாருங்க, மீன் எல்லாம் சந்தையிலேருந்து வருது தானே. என்ன மீன்கள் பிடிபட்டுருக்கு இன்றைக்கு? இதெல்லாம் சூடு எல்லாம். வியாபாரத்துக்கு வாங்கி கொண்டு போறீங்களா அண்ணா? என்ன விலை என்ன சூடு இப்போ? 350. நீங்க விற்கிற விலையா? நாங்கள் இல்லை, எங்கிட்ட எடுக்கிற விலை. நீங்க விற்கிற விலை? நாங்கள் விற்கிறது 600 ரூபாய். 600 ரூபா. இப்போ பெட்ரோல் எல்லாம் விலை கூட்டிட்டு தானே? பெட்ரோலே இல்லை, பொருட்டா போகும் கொஞ்சம். பெட்ரோல் இல்லை, உருட்டா போறாரு அவர். 5 தானே கொடுக்குறாங்க மோடிச்சலுக்கு. ஓ, 10 தானே கஷ்டம் தான். நான் எங்களை கடலுக்கு தர மாட்டாங்க. நாங்கள் மோடிச்சலுக்கு அடித்து அதெல்லாம் கடலுக்கு கொண்டு போகணும். ஒரு நாளைக்கு எங்களுக்கு 1 லிட்டர் முடியும். கடலுக்கு 1 லிட்டர் கடலுக்கு முடியும். மோடிச்சலுக்கு 5 லிட்டர் தாரேன். ஒரு கடை பேர் 6 நாள் தொல்லு. 6 லிட்டர் 200 இல்லை வருது. 6 லிட்டர் 5 லிட்டர் பெட்ரோல் கிளம்பி முடியல தாரேன். ஆனால் 1 லிட்டர் பெட்ரோல் ஒரு நாளைக்கு போகணும் தொல்லுக்கு போய் வேறு. நாங்கள் 6 கடலும் போய்க்க முடிச்சு விட்டு தான் தொல்லுக்கு கொண்டு வரோம். முடிச்ச கூட இல்லை, கசந்தான். அண்ணா இந்த பேர் என்ன? சீர்தான். எத்தனை வயசு அண்ணா? இப்போ 25 வயசு. சின்ன வயசே தொழில் செய்ய வலிக்கிட்டாச்சுண்ணே. 13 வயதில் 13 வயசே தொடங்கிட்டீங்க. என்ன மாதிரி நான் மீன் வளங்கள் முதல் எப்படிக்குள்ள இந்த மாதிரி? இப்போ முதல் மீன் பழம் இப்போ குறைவு மீன் பழம். இப்போ நிறைய பேர் தொழில் செய்யணும் தானே. சண்டையால மீன் வளம் விலை இல்லை. ஏற்றுமதியில் கூலராக கிடைக்கிற மீன். இப்போ அண்ணா காய்ச்சி கொண்டிருக்கே சார்ஜ் முடிஞ்சிட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடுகள் அதுகளுக்கு தான் மீன் கொடுத்து கொண்டிருக்கணும். இப்போ கூலரில் கொண்டு போகிறதுல தான், இப்போ ஏற்றுமதியில் தான். இப்போ குடும்ப பக்கம் அனுப்பிடாது. இப்போ பெட்ரோல் விலைவாசியெல்லாம் கூடிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் வாங்கலாது.
ஒரு குறிப்பிட்ட மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தான் கொடுத்து கொண்டிருக்கணும். அதால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றுமதியில் அதால் பார்த்தீங்கன்னா சரியான விலை குறைஞ்சிருக்குது மீன். சரி நம்ம தொடர்ந்து போவோம். அவங்களுக்கு என்ன முறையை நான் குறிப்பாக காட்டிக்கொள்கிறேன். கடலில் இருந்து மண் எடுத்து இதில் குவிச்சு விட்டுருக்கணும். நான் நினைக்கிறேன் சந்தை முடிகிற டைம் வந்திருக்கிறேன். எல்லாரும் சந்தையிலேருந்து வெளிக்கிடினோம். என்ன எல்லாரும் சந்தையிலேருந்து வெளிக்கிடினோம். நாங்கள் வந்தது சரியான லேட் போல். மீன் எடுத்து கொண்டு போகிற கடைசியாளி வேறு தான். என்ன நான் தாங்க கடைசி 8:30 சந்தை சரி 8:45 டூ லேட்டா? மீன் இங்கே பாருங்க நெருப்பு சரியான மீன் சரியான மீன் வந்தேன் பண்றீங்க மீன் மேலே மீன் அண்ணா இப்போ இந்த ஏரியாவில் தொழிற்சி செய்ய போகிறீங்க? ஓ தெளிப்பலையே நீங்கள் தான் கொண்டு கொடுக்குறது? ஓமாம் வாடிக்கை வீடுகள் இருக்கு. அதெல்லாம் கொடுக்குறோம். ஓ இதில் அளவு வட்டி கொடுத்தா ஒரு 50 ரூபா 100 ரூபா கூட தருவீனம். மீன் வந்து இந்த மீன் வந்து 550 ரூபா பெரிய மீன். எந்த மீன் காட்டுங்க? இங்கே ஆடாது இது திராளியோ. சின்ன மீன் என்ன மீன் இது? இது வந்து காரல், மற்றது சூளை. இது காரல், அது சொல்லக்கூடாது. ஆனால் இது பிள்ளையான வேலை. எங்களை மீன் விலை சொல்லணும். என்னது மீன் என்ன இது எவ்வளோ போகுது மீன் சூட? இது வந்து 350 ரூபா சூடை. இது வந்து 150 ரூபா காரல். ஓகே. மற்றது அது எவ்வளவு கொண்டு கொடுப்பீங்க? எவ்வளவு கொண்டு நாங்கள் 800 ரூபா கொடுப்போம். 500 ரூபா மீனா 800 ரூபா. சூடை 350 ரூபாண்டா 600 ரூபா கொடுப்போம். போக்குவரத்து சிலவன் ஒன்று இருக்கு தானே? ஓமம் பெட்ரோல் செலவு அந்த செலவு இந்த செலவு வந்து இப்போ பெட்ரோலும் தர்றாங்களே இல்லையா? என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாங்க. உங்களுக்கு 5 லிட்டர் காணும் 5 லிட்டர் காணுமா? பத்தாது என்ன? போகல எங்களுக்கு 4 லிட்டர் முடியும் ஒரு நாளைக்கு. சரி. இதில் அண்ணா மரக்கரை விற்று கொண்டிருக்கிறார் பாருங்கோ. நல்ல வெங்காயம், தக்காளி, தேசிக்காய், மிளகாய், லீக்ஸ், தேங்காய், பூசணி சொல்லி எல்லாமே இதை இருக்குது. பீட்ரூட் எல்லாம் வச்சுருக்கேன். என்ன சரி அண்ணா வணக்கம். என்ன எஸ்கேப்பாக பார்க்குறீங்க போல்? விலை எவ்வளவு போகுது இப்போ? இப்போ லீக்ஸ் மரக்கறிகள் விலை வச்சுருங்க. பொன்னாங்கண்ணி எவ்வளவு கொடுக்குறீங்க? 350, கேரட் 450, பீட்ரூட் 120, பீட்ரூட் 120, தக்காளி பழம் 100, மிளகாய் 450. முக்கியமான தேசி பழம் எவ்வளோ போகுது? தேசி பழம் 300 ரூபா. 300 ரூபா கிலோ 300. பரவாயில்ல. தேசிக்காய் விலை பரவாயில்ல என்ன? முதல்ல 1000 ரூபா 1500 போனது இல்லை என்ன? 2000 போனது என்ன? அப்போ என்ன மாதிரி மரக்கறி வாடிக்கையாளர் தான் என்ன சொல்லிங்க? வாடிக்கை என்னட்ட மலை கொண்டு தான் மறிக்கணும். எங்கேயும் நம்ம கொண்டு வரீங்க மரக்கறிகள் எல்லாம்? அச்சுவேல் எடுக்கும். அச்சுவேலியில் ஒவ்வொரு நாளும் விடிய நேரத்துக்கு போகிறது. போயிட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? 7 மணிக்கு. எத்தனை மணிக்கு வீட்டை இருந்து வலிக்கிட்டு போவீங்க? 4:30. எத்தனை மணிக்கு வியாபாரம் நடக்கும்? ஒரு 12 மணி வரை முடிஞ்சிடும். இல்லை 10 மணிக்கு முடிஞ்சு. 10 மணிக்கே முடிஞ்சிடு. இந்த இங்கே பேருந்து வேற ஆகிடும். சந்தைக்கு வராக்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன காசு கொடுக்க கொண்டு வரா? வாடிக்கையாளர்கள் போல. சரி சரி ஓகே சரி. அண்ணா எத்தனை வயசு? எனக்கு 55. எத்தனை வயசுல இங்கே தொழிற்சியே வந்தீங்களா அண்ணா? நான் இப்போ 2 வருஷம். 2 வருஷம் தானே? ஓகே சரி அண்ணா சரி ஓகே. சரி மீன் சந்தையும் காட்டிக்கொள்கிறேன் பாருங்கோ. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மீன் சந்தைக்கு வந்துட்டோம். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல எங்களால். ஸோ சேட். இங்கே பாருங்க மீன் வச்சு விற்ற இடங்களை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேண்ணா. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக மிஷன் ஃபெயிலியராக போயிட்டுது. சரி ஏண்ணே நாங்கள் இதோட வலிக்கிடுவோம். அண்ணா சொல்கிறார் 8 மணிக்கு வந்தால் நாங்கள் வழியாக வீடியோ எடுக்கலாமா? நாங்கள் வந்தது சரியாக லேட்டாக போயிட்டுது. இதில் அண்ணோட கருவாடுகள் இருக்குதா? நெத்தலி கருவாடு எவ்வளோ வேணா போகுது? கிலோ 1000 ரூபா. கிலோ 1000. நீங்கள் என்ன விலையை கொடுக்குறீங்க? 1000 ரூபாக்கா? 1000 ரூபா.
ஆனால் இது நிறைய நிறைய கருவாடு நிற்கும் 1 கிலோ. இது ஒரு 100-150 அப்படி தான் வரும். அண்ணா நம்பரை சொல்லுங்க. கருவாடு நெத்தலியில் தேவை வேண்டாம் உங்கள்கிட்ட கண்டெக்ட் பண்ணிக்கணும் தானே. இது எந்த இல்லை வேறு ஒரு கடை விளாங்குது. இதை எடுத்து வச்சுட்டு விட்டுட்டு போட்டேன். வியாபாரி ஓகே ஓகே வியாபாரி விட்டுட்டு போட்டேன். அப்போ நான் எடுத்துட்டு போவேன். சரி அண்ணா சரி ஓகே. இதில் மீன் வெட்டி கொண்டிருக்கணும். நாங்கள் மீன் வெட்டுறதையும் போய் பார்ப்போம். பாருங்க அண்ணாள் தனியாக நின்று மீன் வெட்டி கொண்டிருக்கிறேன். நீட்டாக வெட்டுறாரா நல்ல கூர் கத்தி போல. இது ஒட்டி என்னண்ணா ஓரா என்ன ஓரா மீன் அண்ணா வெட்டுறார். இது பூஞ்சை என்னண்ணா பூச்சன் மதனா பூஞ்சனம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானேண்ணா. என்னென்ன கண்டுபிடிக்கிறது இப்போ டாக்காக இருக்கு மகன் என்ன பூஞ்சன் என்ன மீன்? கண்ணில் தெரியும். ஓகே ஓகே. என்ன மீன்? இந்த பெரிய மீன் உள்ளுக்கு விள மீன் எல்லாம் இருக்குது. இது விள மீனா அண்ணா? உள்ளுக்கு விள மீன் எல்லாம் இருக்குது. நான் ஆறுதல இருந்து வெட்டுறேன். நல்ல அழகான கடற்கரை, நிறைய படகுகள் இங்கே நிற்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. கடலுக்கு போயிட்டு வந்து இந்த வேலைகளை எல்லாம் முறக்கி கொண்டிருக்கிறேன். நினைக்கிற அண்ணா கடலுக்கு போகிறார் போல். வேலை எல்லாத்தையும் இப்போ ஏற்றி கொண்டிருக்கணும். வேலை ஏற்றுறீங்களே அண்ணா? போயிட்டு வந்தாச்சு. நாளைக்கு தொழிலுக்கு போகணும் வேணா. அதுக்கு இன்றைக்கு அரேஞ்ச் பண்ணினேன். இதில் பார்த்த சின்னாக்களை அகல் மண் அலைஞ்சு விளையாடி கொண்டிருக்கணும். ஏன் மண் அலைகிறீங்கள்? ஹலோ சார் இங்கே வருங்க. ஆக்கள் ஓடின. இங்கால அண்ணாக்கள் பிளேண்டி குடிச்சு கொண்டிருக்கணும். களைப்புக்கு இப்போ அந்த பிளேண்டி அடிக்க நல்லா இருக்குமேண்ணே. விலையில இருந்த மீன்களை பிரிச்செடுத்து கொண்டிருக்கணும். அதான் மீனே படாதான் போய் அந்த மீன் எடுக்கிறது என்ன. என்னம்மா சுருக்கு வேலை போட்டாங்களா தொழிலுக்கு? அதால எங்கட சூட 120 ரூபா வந்து நல்ல விலையை கொடுத்துருக்கலாமே. இல்லைன்னா கூலரே 250 ரூபா எடுப்பேன். இப்போ கூலரும் வேற குறைவாக்குமே. ஏற்றுமதி குறைவா? அப்படியா? இல்லை இது கொழம்புக்கு தானே போகிறேன். இது வெளிநாட்டுக்கு போகிறேல தானே. அங்கே சுருக்கு விலையில கணக்க மீன் வருகுதான். அதால எங்களுக்கு 120 ரூபா ஆக்கிட்டான் கூலர். அப்போ இன்னும் இல்லை கஷ்டம் தானே. இந்த கிழமண்டே தான் போயிருக்கு தொழிலுக்கு. என்ன இல்லை அது சரி. சூடைக்கு போயிருக்கணும். மீன்களை எடுத்தெடுத்து கூடைகளில் போகிறத நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க அம்மா இல்லை தொப்பி ஒன்று போட்டுருக்குறா. இது கஷ்டம்தான். எங்கள் வாடு வியல் போகாமல் விட்டால் எங்கள் வாடு கஷ்டம். தொழில்களும் ஒன்றும் இல்லை, சூடேலும் ஒன்றும் இல்லை. விலையில நேற்றாங்களாம் கூலராரர். அப்போ என்ன செய்கிறது? மண்ணெண்ணையும் விலை. அப்போ கூலராரர் கொஞ்சம் விலையேற்றி மண்ணெண்ணையும் குறைச்சா தான் நான் தெரிப்புக்காரருக்கும் இதுவும் கிடைக்கும். கஷ்டம்தான், அவைக்கும் கஷ்டம்தான், எங்களுக்கும் கஷ்டம். நீங்களே நீங்கள் வேலைக்கு வரதாம்மா? மீனை தெரிஞ்செடுத்து கொடுக்குறது என்ன? மீன் தட்டி இப்போ ஆண்களுக்கு என்ன மாதிரி சம்பளம், பெண்களுக்கு என்ன மாதிரி சம்பளம்? அது மீன் பிடி வர்றதை பொறுத்தா? எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தானே? ஓகே. மீன் பிடி வர்றதை பொறுத்த தருவீங்க என்ன?
எத்தனை கிலோ வட்டு இருக்கண்ணா? 15 கிலோ. 15 கிலோ வட்டு இருக்கா? ஆனால் காணாதேண்ணே கஷ்டப்பட்டது. கஷ்டம். மண்ணெண்ணெய் இப்போதைய மண்ணெண்ணெய் விலைக்கு 15 ரூபா நட்டான். என்ன செய்யறாதான் கூலர் சுருக்கு வேண்டிய சுருக்கு வேண்டிய பாடுபடுதும் இல்லை சுருக்கு வேணான் சுருக்கு வேலை மீன் மாறக்கூடியது நனி வேண்டப்படுது இன்னண்டு தெரியுது. ஈரான் சண்டையிலால வந்து ஏற்றுமதி எல்லாம் குறைஞ்சிட்டேன்னு சொல்லிங்கன்னா அதுவும் சொல்லிக்கணும். ஆனால் இது எங்களோட இலங்கைக்கு தானே இந்த பெரிய மீன்கள்லாம் நான் ஏற்றுமதி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். இந்த இதெல்லாம் உள்ளூர் எங்களோட இதுக்கு நடக்கிற பிஸ்னஸ் நான் சூட வந்து அதிகமாக கருவாட்டு தான் எடுக்கிறாங்க. ஓ கூடுதலாக கூலர் எடுத்து மிச்சம் வேண்டாம் எடுக்கலாம். ஓ சரி அண்ணா, நன்றி. இதில் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது. இந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று கட்டப்படுது. என்ன தொடர்ந்து போய் நாங்கள் சர்ச்சை பார்க்கலாம். பாருங்க, சந்தைக்கு பின்னால், பலாலி சந்தைக்கு பின்னால் இந்த சர்ச் கட்டினா. எப்போ கட்டப்படும்னு சொல்லி கேட்டு நாங்கள் நிர்வாகத்தில் பெர்மிஷன் எடுத்துட்டானா நாங்கள் வீடியோ பதிவு செய்யலாமாம். சரி, ஓகே, நாங்கள் தொடர்ந்து போகலாம். என்ன இன்றைக்கி எல்லா இடமும் பலத்த அடி விழுது. இதான் இந்த கட்டுப்படுற சர்ச்சா? அப்படியா, பார்த்துக்கொள்ளுங்க. உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கத்தான் பெர்மிஷன் தேவை. வெளியால் இருந்து நாங்கள் வீடியோ எடுக்க பெர்மிஷன் தேவையில்லை. வீடு ஒன்று இருக்குது. வீட்டுக்கு வெளியால் உருவ சிலைகள் வச்சுக்கணும். என்ன இந்த வீட்டுக்கு முன்னால் நினைவு சிலைகள் வச்சிருக்கிறோம். வெளிச்சோர் இயேசுதாசன் சொல்லி ஒரு ஆண்ட சிலை வச்சிருக்கிறோம். அவர் 1950 2009 இறந்திருக்கிறார். தொடர்ந்து இங்கால இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது. இவர் ரோமன் வெளிச்சோர் 1920 பிறந்து 1983 இறந்திருக்கிறார். தொடர்ந்து வந்தோம்னு சொன்னால் வெளிச்சோர் திரோசம்மா 1928 பிறந்து 2010 இறந்துருக்காவா. சரி, நான் போகலாம். ஆக்கள் இறந்தா பிறகும் அவையில் உள்ள பாசத்தில் அவைண்ட சிலைகளை செய்து வச்சிருக்கிறேன். இதில் இப்போ புது சர்ச் கட்டுப்படுது. பழைய சர்ச் இது தானா? இதுதான் பழைய சர்ச். அப்படியே பாருங்க. ஆனால் புதுசாக கட்டுப்படுறதை விட பழைய சர்ச்சை பார்க்க நல்லா இருக்குது, தெரியுமா? நல்ல காத்தோட்டமாக நல்ல அளவான ஒரு சின்ன சர்ச் உண்டு. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இந்த கேகேஎஸ் பரத்துற ரோட்டில் இங்கே மாணிக்க பிள்ளையார் கோயில் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க பிள்ளையார் கோயிலை பார்க்கலாம். இதுதான் மாணிக்க பிள்ளையார் கோயில். கோயிலுக்கு நல்ல ஆலமரம் ஒன்று நிற்கிதுன்னு. தொடர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாரை வச்சிருக்கணும். மணிக்கோபுரம் உண்டு. பிரம்மாண்டமான மணிக்கோபுரம் ஒன்று அமைச்சு வச்சிருக்கிறோம். இதுதான் கோயில். இந்த கோயில் பூட்டி இருக்கிறபடியாக நாங்கள் உள்ளுக்கு போக முடியல. வெளியால் இருந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன்னு. என்ன பாருங்கள், இந்த இடத்த உண்மையிலேயே உள்ளுக்கு ஒரு வடிவான பிள்ளையார் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே பக்கத்தில் பார்க்கத்தான் ஆசையாக இருக்குது. ஆனால் போகிறாரு, க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லாம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து திருநூறை பூசிக்கொள்வோம். நல்ல உண்டி என்ன வித்தியாசமாக இருக்குது. அந்த கேஸ் சிலிண்டர் மாதிரி இருக்குண்ணே. கேஸ் சிலிண்டர் மாதிரி சிலிண்டர் மாதிரி உண்டியல். இதுக்குள்ள ஒரு வீடு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களோ? உள்ளுக்கு போகலுமான்னு சொல்லி தெரியல. போக முடிஞ்சால் போய் காட்டுறேன். என்ன இதில் என்னும்படி நான் கோயிலை பார்க்கல. கோயிலை உள் வளாகத்தையும் அப்படி காட்டிக்கொள்றேங்க. இதுதான் கோயில் உள் வளாகம். இப்படி பாருங்க. இந்த கோயிலுக்கு வந்து போனாக்கள், இந்த கோயிலோட தொடர்பட்ட ஆக்கள் இருந்தால் கமெண்டில் போட்டு விடுங்க. காட்டுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது. எதிர்பார்க்கல. இங்கே காடு, அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதால் எப்படி போகிறேன்னு சொல்லித்தான் தெரியல. இதுக்குள்ள ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. காட்டுக்குள்ளால் போய் தான் நாங்கள் போக வேண்டியிருக்கும். இந்த கோயிலுக்கு நல்ல முள் மரங்கள் எல்லாம் இருக்குது. சரியான முள் பார்த்து தான் போகணும்.
நான் நினைக்கிறேன் அங்காள பகுதியால் நாங்கள் ஈஸியாக வரலாம். இதில் முள்ளு கம்பி போட்டு அடைச்சிருக்கேன். பார்த்து போயிட்டேன். நான் வந்து கோயிலுக்கு போகிறேன். போயிட்டு வாங்க பாய். வாங்குவேன் வேற இல்லையா? முள்ளு குத்து மேலே நிற்கிறார் ஆள். முள்ளுக்கு வாராது இல்லை. பழைய கோயில் பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது. இங்கெல்லாம் சீட்டுகள்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதில் மேல் தளமெல்லாம் இருந்திருக்குது. எல்லாம் காலப்போக்கில் அகற்றப்பட்டிருக்குது. இது ஒரு முருகன் கோயில். அங்கே அந்த காட்டுக்குள்ளால் ஆக்கள் வரையினேன் பாருங்க. இதில் தலையில்லாத தெய்வம் ஒன்று இருக்குது. உள்ளுக்கு முருகன் வீட்டு இருக்கிற இதில் புத்து இருக்குது. மயிலோடையும் மீனோடையும் இதில் முருகன் வீட்டு இருக்கிற காணக்கூடியமாக இருக்குது. பழைய கதவு. வருக வருக என்று போட்டிருக்கிறேன். வருக வருகன்னு சொல்லி ஒரு வாசகம் போட்டிருக்கிறேன். இதனுடைய மேற்தளம் விழுகிற நிலைமையில் இருக்குது. பாருங்க, கம்பிகள் எல்லாம் தெரியுது. எல்லாம் உக்கிட்டுது. மேலுள்ள கம்பிகள் எல்லாம் உக்கிட்டுது. எல்லாம் விழுகிற நிலைமையில் இருக்குது. பாருங்க. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளேயும் தெய்வம் ஒன்று இருந்திருக்குது. இப்போ இல்லை. அந்த காலத்து தூண்கள் எல்லாம் பெரிய பெரிய தூண்கள் அமைச்சிருக்கிறேன். அந்த காலத்து கோயில் பாருங்க. இதில் பழனி ஆண்டவர் வீட்டு இருக்கு. உண்மையிலேயே வலதுக்கு ஒரு அழகான கட்டுமானம். சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். நீங்கள் ஒரு இடத்துல குசன் செட்டிலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி நான் அலைஞ்சு வீடியோ போடுறேன். நீங்கள் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்தடுத்த ஆதரவு தரணும். என்ன அப்படி உங்களோட ஆதரவு தாங்க நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன். தொடர்ந்து பாருங்க. நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோமா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வேறு லெவலில் சும்மா செம வீடியோவாக இருக்குது. ஓகே, ஹை நோவுது. ஓகே, நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோமா? பாய்.